ஓம் சாந்தி. இன்றைய முரளி 26/5/2025 காலை முரளி பார்த்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, நீங்கள் நல்லவர்களோடு சேர வேண்டும். கெட்டவர்களின் சகவாசம் ஏற்பட்டால் விழுந்து விடுவீர்கள். கெட்ட சகவாசம் புத்தியை அற்பமாக்கும். கேள்வி: இப்போது குழந்தைகள் உங்களிடம் எந்த ஆர்வம் எழ வேண்டும்? பதில்: நாம் கிராமமாக சென்று சேவை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் எழ வேண்டும். உங்களிடம் என்ன இருந்தாலும் அது சேவைக்காக இருக்கிறது. குழந்தைகளே, இந்த பழைய உலகிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். எந்த பொருள் மீதும் ஆசை வைக்காதீர்கள். இவற்றின் மீது மனதை வைக்காதீர்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு அறிவுரை கொடுக்கிறார். பாடல்: இந்த பாவமான உலகில் இருந்து. ஓம் சாந்தி. பாவ ஆத்மாக்களின் உலகம் மற்றும் புண்ணிய ஆத்மாக்களின் உலகம் என்று ஆத்மாக்களை வைத்தே பெயர் வைக்கப்படுகிறது. இப்போது இங்கே துக்கம் இருப்பதால் அழைக்கிறார்கள். எங்கேயாவது நிம்மதியான இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என புண்ணிய ஆத்மாக்களின் உலகில் அழைப்பது இல்லை. இங்கே பண்டிதரோ சாஸ்திரவாத சந்நியாசியோ எதையும் சொல்வதில்லை என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். நான் இந்த ஞானத்தை அறியாமல் இருந்தேன். ராமாயணம் போன்ற சாஸ்திரங்களை அதிகம் படித்து வந்தேன் என்று இவர் தானே சொல்கிறார். மற்றபடி இந்த ஞானத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், இவரும் கேட்கிறார். இப்போது இது பாவ ஆத்மாக்களின் உலகம். புண்ணிய ஆத்மாக்கள் வந்து சென்றார்கள், வாழ்ந்து சென்றார்கள் என்று மற்றும் அவர்களை பற்றி சொல்கிறார்கள். அவர்களுக்கு பூஜை செய்து வருகிறார்கள். சிவனுக்கும் பூஜை செய்து வருவார்கள். குழந்தைகள், நீங்கள் இப்போது யாருக்கு பூஜை செய்வீர்கள்? மிக உயர்ந்த பகவான் சிவன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் கீழ்ப்படிந்த தந்தையாக, ஆசிரியராக, குருவாக இருக்கிறார். கூட அழைத்து செல்லும் உத்தரவாதத்தை வேறு எந்த குரு போன்றோரும் கொடுக்க முடியாது. அப்படி இருந்தாலும் எல்லோரையும் அழைத்து செல்ல மாட்டார். இப்போது நீங்கள் நேரில் அமர்ந்து இருக்கிறீர்கள். இங்கிருந்து உங்கள் வீட்டிற்கு சென்றவுடன் நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். இங்கே நேரில் கேட்டால் மகிழ்ச்சி ஏற்படும். குழந்தைகளே, நன்றாக படியுங்கள் என்று தந்தை அடிக்கடி சொல்கிறார். இதில் தவறு செய்யாதீர்கள். கெட்ட சகவாசத்தில் சிக்காதீர்கள். இல்லையென்றால் புத்தி இன்னும் அற்பமாகும். நாம் என்னவாக இருந்தோம், என்ன பாவம் செய்தோம் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். இப்போது நாம் இந்த தேவர்கள் ஆகிறோம். இந்த பழைய உலகம் அழிய வேண்டும். பிறகு இங்கே உள்ள வீடுகளை பற்றி என்ன கவலைப்படுவது? இந்த உலகில் உள்ள எல்லாவற்றையும் மறக்க வேண்டும். இல்லையென்றால் தடை ஏற்படுத்தும். இவற்றில் மனம் போவது இல்லை. நாம் புது உலகிற்கு சென்று அங்கே நமது மாளிகையை தங்க வைரங்களால் கட்டுவோம். இங்குள்ள பைசா போன்ற எந்த பொருளாவது பிடித்திருந்தால் சரீரத்தை விடும் நேரம் அதன் மீது மோகம் ஏற்படும். என்னுடையது என்னுடையது என நினைத்தால் அது கடைசியில் முன்னால் வரும். இவையெல்லாம் இங்கே அழிய வேண்டும். நாம் நமது ராஜ்யத்திற்கு வருவோம். இதன் மீது என்ன மனதை செலுத்துவது? அங்கே அதிக சுகம் இருக்கும். அதன் பெயரே சொர்க்கம். இப்போது நாம் நமது வதனத்திற்கு போகிறோம். இது ராவணனின் வதனம், நம்முடையது கிடையாது. இதிலிருந்து விடுபட முயற்சி செய்ய வேண்டும். பழைய உலகில் இருந்து உங்களை விடுவிக்கிறார். அதனால் எந்த பொருள் மீதும் ஆசை வைக்காதீர்கள் என்று தந்தை சொல்கிறார். வயிறு ஒன்றும் அதிகமாக கேட்பது இல்லை. தேவையற்ற பொருள்களுக்கு அதிகம் செலவாகிறது. குழந்தைகள், உங்களுக்கு சேவை செய்ய ஆர்வம் எழ வேண்டும். கிராமமாக சென்று சேவை செய்ய ஆர்வம் சில குழந்தைகளுக்கு இருக்கிறது. மற்றபடி யாருக்கு சேவை செய்ய ஆர்வம் இருக்காதோ அவர்கள் எந்த வேலைக்கு இருக்கிறார்கள்? தந்தை எப்படியோ அப்படியே குழந்தைகளும் ஆக வேண்டும். தந்தையின் அறிமுகத்தையே கொடுக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்து அவரிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும். நாம் தந்தையின் சேவைக்கு போகிறோம் என்ற மகிழ்ச்சி குழந்தைகளுக்கு இருக்கிறது. தந்தையும் உற்சாகத்தை அதிகமாக்கிறார். சேவை செய்யவே தந்தை வந்திருக்கிறார். எல்லாம் சேவைக்காகவே இருக்கின்றன. இப்போது தந்தையின் அறிமுகத்தை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். தந்தை ஒருவரே. அவர் பாரதத்திற்கு வந்திருந்தார். பாரதத்தில் தேவர்களின் ராஜ்யம் இருந்தது. இது நேற்றைய விஷயம். லட்சுமி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது. பின்னர் ராமர் சீதையின் ராஜ்யம் இருந்தது. பிறகு பாவ பாதையில் விழுந்தார்கள். ராவண ராஜ்யம் ஆரம்பமானது. ஏணியில் கீழே இறங்கி வந்தார்கள். இப்போது மீண்டும் உயரும் கலை நொடி நேர விஷயமாக இருக்கிறது. ஒன்று உண்மையான அன்பு, மற்றது செயற்கையான அன்பு. எப்போது தன்னை ஆத்மா என்று உணர்வீர்களோ அப்போது தந்தையிடம் உண்மையான அன்பு ஏற்படும். இப்போது குழந்தைகள், உங்களுக்கு இந்த உலகின் மீது இருப்பது செயற்கையான அன்பு. இந்த உலகம் அழிய வேண்டும். சேவை செய்பவர்கள் ஒருபோதும் பட்டினியில் சாக முடியாது. எனவே சேவை செய்ய குழந்தைகளுக்கு ஆர்வம் இருக்க வேண்டும். உங்கள் ஈஸ்வரிய மிஷன் மிக சகஜமானது. தர்மம் எப்படி படைக்கப்படுகிறது என்பதை சிலர்
புரிந்து கொள்வதில்லை. கிறிஸ்து வந்தார், கிறிஸ்துவ தர்மத்தை ஸ்தாபனை செய்தார். தர்மம் வளர்ந்து கொண்டே சென்றது. அவரது வழிபடி நடந்து நடந்து கீழிறங்கி வந்தார்கள். இப்போது குழந்தைகள், நீங்கள் ஆத்மா அபிமானியாக வேண்டும். அரைக்கல்பம் ராவண ராஜ்யத்தில் நாம் தந்தையை மறந்து இருந்தோம். இப்போது தந்தை வந்து எழுப்பி இருக்கிறார். நாடகப்படி நீங்கள் கீழிறங்க வேண்டியிருந்தது என்று தந்தை சொல்கிறார். இதில் உங்கள் குற்றமில்லை. ராவண ராஜ்யத்தில் உலகிற்கு அப்படிப்பட்ட நிலை ஏற்படுகிறது. இப்போது பாடம் சொல்லித்தர நான் வந்திருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் மீண்டும் உங்கள் ராஜ்யத்தை பெறுங்கள். நான் வேறு எந்த கஷ்டத்தையும் கொடுப்பது இல்லை. ஒன்று, கடத்தெருவில் உள்ள சீச்சி பொருட்களை சாப்பிடாதீர்கள். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இது நாடக சக்கரம். இது மீண்டும் ரீபீட் ஆகும் என்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். உங்கள் புத்தியில் நாடகத்தின் முதல் இடைக்கடை ஞானம் இருக்கிறது. நீங்கள் அதை யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க முடியும். முதலில் தந்தையின் நினைவு இருக்க வேண்டும். சேவை செய்வதற்கு உங்களுக்குள் ஒன்று கூடி துணைவர்களை உருவாக்க வேண்டும். தாய்மார்களும் சேவைக்கு வர வேண்டும். இதில் பயப்பட எந்த விஷயமும் கிடையாது. சித்திரங்கள் போன்ற எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் சேவை அதிகமாகும். நீங்கள் சென்று விட்டால் எங்களுக்கு யார் கற்பிப்பார்கள் என்று கேட்பார்கள். நாங்கள் சேவை செய்ய தயாராக இருக்கிறோம். அதற்கு வீடு போன்றவற்றை ஏற்பாடு செய்யுங்கள். அப்போது பலருக்கு நன்மை செய்ய நீங்கள் நிமித்தம் ஆவீர்கள் என்று சொல்லுங்கள். தந்தை சேவை செய்ய உற்சாகம் தருகிறார். குழந்தைகளிடம் தைரியம் இருந்தால் சேவையும் அதிகமாகும். 10-15 நாட்கள் நடந்தவுடன் முடிந்துவிட இது ஒன்றும் மேலா கிடையாது. இந்த மேலா நடந்து கொண்டே இருக்கிறது. இங்கே ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு நடக்கிறது. இதைதான் உண்மையான மேலா என்று சொல்கிறார்கள். இது இப்போது நடந்து கொண்டே இருக்கிறது. எப்போது சேவை முடியுமோ அப்போது இந்த மேலாவும் முடியும். நாடகப்படி குழந்தைகளுக்கு சேவையின் மீது அதிக ஆர்வம் இருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தையிடம் என்ன ஞானம் இருக்கிறதோ அது குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது. மிக உயர்ந்த தந்தையால் நாம் எவ்வளவு உயர்ந்தவராகி கொண்டு இருக்கிறோம். இப்படியெல்லாம் தனக்குத்தானே பேச வேண்டும். உங்களுக்குள் செமினார் செய்ய வேண்டும். தந்தையிடமிருந்து அறிவுரை பெற்று சேவையில் ஈடுபட வேண்டும். ஏதாவது உதவிக்கு அவசியமானால் பேரிதயம் உடைய பாபா அமர்ந்து இருக்கிறார். இவையெல்லாம் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளன. கவலைப்பட எந்த விஷயமும் இல்லை. இல்லை என்றால் ஸ்தாபனை எப்படி நடக்கும்? இன்னொரு விஷயம், யார் செய்வாரோ அவர் பெறுவார். இப்போது குழந்தைகள், நீங்கள் கல் புத்தியிலிருந்து வைர புத்தி ஆகிறீர்கள். பாபா ஞானத்தில் இவ்வளவு நேரம் நேராக்குகிறார். மாயா பின்னர் மூக்கை பிடித்து முகத்தை திருப்பி விடுகிறது. குழந்தைகள், உங்கள் சேர்க்கை நல்லவரோடு இருக்க வேண்டும். கெட்ட சேர்க்கையின் பாதிப்பால் விழுவீர்கள். சினிமா போன்றவற்றை பார்க்க வேண்டாம் என்று பாபா சொல்கிறார். யாருக்கு சினிமா பார்க்கும் பழக்கம் இருக்குமோ அவரால் பதித்தமாகாமல் இருக்க முடியாது. இங்கே ஒவ்வொருவர் நடவடிக்கையும் மோசமாக இருக்கிறது. பெயரே வேசியாலயம். தந்தை சிவாலயத்தை ஸ்தாபனை செய்கிறார். வேசியாலயத்திற்கு முழுமையாக தீப்பிடிக்க வேண்டும். கும்பகர்ணை போல அசுர உறக்கத்தில் தூங்குகிறார்கள். நாம் சிவாலயத்திற்கு போகிறோம் என்பது உங்களுக்கு புரிகிறது. முன்னால் நாமும் குரங்குகளைப் போல இருந்தோம். இதை பற்றி ராமாயணத்திலும் கதை இருக்கிறது. இப்போது நீங்கள் தந்தைக்கு உதவி செய்கிறீர்கள். நீங்கள் உங்கள் சக்தியால் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறீர்கள். பிறகு இந்த ராவண ராஜ்யம் அழிய வேண்டும். குழந்தைகள் உங்களுக்கு அநேக உத்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஒருவருக்கு தானமே கொடுக்காத போது பலன் எப்படி கிடைக்கும்? முதலில் 10-15 பேருக்கு வழிகாட்டிய பிறகு சாப்பிட வேண்டும். முதலில் நல்ல காரியத்தை செய்துவிட்டு வாருங்கள். இதில்தான் உங்களுக்கு நன்மை இருக்கிறது. எந்த தேகதாரியையும் நினைவு செய்யாதீர்கள். இது பதித்த உலகம். பதித்த பாவனராக இருக்கும் ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்தால் தூய்மையான உலகின் அதிபர் ஆவீர்கள். அந்த மத்திய சோகதியாகும். அதனால் யாருக்காவது நற்செய்தி சொன்ன பிறகு வந்து உணவு சாப்பிட வேண்டும். தந்தையை நினைவு செய்தால் இவ்வளவு உயர்ந்தவர் ஆவீர்கள் என்பதை நீங்கள் எல்லோருக்கும் சொல்லிக்கொண்டே இருங்கள். நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். இரவு வகுப்பு 17/3/1968. எப்போது நீங்கள் சொற்பொழிவு ஆற்ற வேண்டியதாக இருந்தாலும் உங்களுக்குள் கலந்து பேசி 2-3 முறை ஒத்திகை பாருங்கள். பாயிண்டுகளை அடிஷன் கரெக்ஷன் செய்து தயார் செய்யுங்கள். அப்போது நல்ல முறையில் சொற்பொழிவு செய்வீர்கள். முக்கியமாக ஒரு விஷயத்தில், கீதையின் பகவான் யார்? நீங்கள் வெற்றி பெற்றால் மற்ற அனைத்து விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும். இதற்காக மாநாடு நடத்துவீர்கள் தானே? மரம் நிச்சயம் வளரும் என்பதை புரிந்து கொள்வீர்கள். மாயாவின் புயல் அனைவருக்கும் வீசுகிறது. பாபா, எங்களுக்கு காமத்தின் காயம் ஏற்பட்டுவிட்டது என்று குறிப்பாக எழுதுகிறார்கள். சேர்த்த வருமானம் அழிந்தது என்று இதற்கு சொல்லப்படுகிறது. கோபம் போன்றவை வந்தால் கொஞ்சம் நஷ்டம் ஏற்படும் என்று சொல்வார்கள். காமத்தை வெல்பவர்கள் உலகை வெற்றி பெறுவார்கள் என்பதை இங்கே புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. காமத்திடம் தொற்றால் தோல்வி ஏற்படும். காமத்திடம் தோற்பவரின் வருமானம் அழிந்துவிடும். தண்டனையும் கிடைக்கும். குறிக்கோள் மிகப்பெரியது. அதனால் அதிக கவனம் கொடுக்க வேண்டும்.
5000 வருடங்களுக்கு முன்பும் நமக்கு ராஜபாக்கியம் கிடைத்திருந்தது. குழந்தைகள், உங்களுக்கு தெரியும், இப்போது மீண்டும் தேவராஜ்யம் ஸ்தாபனை ஆகிறது. இந்த படிப்பால் நாம் அந்த ராஜ்யத்திற்கு போகிறோம். படிப்பே அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறது. படிப்பு மற்றும் தாரணையால் தான் பாப் சமான் ஆவீர்கள். ரிஜிஸ்டரும் வேண்டும். அப்போதுதானே எத்தனை பேரை தனக்கு சமமாக மாற்றினீர்கள் என்பது தெரியும். எந்த அளவு அதிகமாக தாரணை செய்வீர்களோ அந்த அளவு இனிமையாக மாறுவீர்கள். மிக அன்பான குழந்தைகள் தேவை. குழந்தைகள், உங்களுக்காகவே அந்த நாள் இன்று வந்திருக்கிறது. முக்திக்கு போக வேண்டும் என்பதற்காக மனிதர்கள் மிகுந்த முயற்சி செய்து வருகிறார்கள். தந்தை அனைவருக்கும் ஒரே நேரத்தில் ஜீவன் முக்தி கொடுக்கிறார். யார் தேவராக மாற முயற்சி செய்வார்களோ அவர்களே ஜீவன் முக்திக்கு வருவார்கள். மற்ற எல்லோரும் முக்திக்கு போவார்கள். அதற்காக கணக்கை துல்லியமாக போட முடியாத சிலர் இங்கே இருக்கவும் செய்வார்கள். விநாசத்தின் காட்சியை பார்ப்பார்கள். இந்த சுகமான நேரத்தையும் பார்ப்பார்கள். ஒவ்வொரு விஷயத்திற்கும் முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. அதற்காக நினைவில் அமர்ந்தால் வேலை நடக்கும், வீடு கிடைக்கும் என்பது கிடையாது. நாடகத்தில் என்ன இருக்குமோ அதுவே நடக்கும். அதனால் ஆசை வைக்கக்கூடாது, முயற்சி செய்ய வேண்டும். மற்றபடி எது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்குமோ அதுவே நடக்கும். போக போக உங்கள் உணர்வும் சகோதர பாய் உணர்வாக மாறும். எந்த அளவு முயற்சி செய்வீர்களோ அந்த அளவு அந்த உணர்வு இருக்கும். நாம் ஆசரீரியாக வந்தோம். 84 பிறவிகளின் சக்கரத்தை முடித்தோம். இப்போது கர்மா தீத்து நிலைக்கு போக வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் உண்மையில் யாரோடும் சாஸ்திரம் போன்றவற்றை குறித்து விவாதம் செய்ய அவசியமில்லை. நினைவு செய்வதும் உலகின் முதல் இடைக்கடை பற்றி அறிவதும் முக்கிய விஷயம். சக்கரவர்த்தி ராஜா ஆக வேண்டும். இந்த சக்கரத்தை பற்றி மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். இதைதான் நொடியில் ஜீவன் முக்தி என்று சொல்லப்படுகிறது. குழந்தைகள், உங்களுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டு இருக்கலாம். கல்பம் பக்தி நடக்கிறது. அப்போது ஞானம் இம்மி அளவு இருக்காது. ஞானம் தந்தையிடமே இருக்கிறது. தந்தை மூலமாக அறிய வேண்டும். இந்த தந்தை எவ்வளவு அசாதாரணமாக இருக்கிறார். எனவே கோடியில் சிலரே வெளிப்படுகிறார்கள். அந்த ஆசிரியர்கள் அப்படி சொல்வதில்லை. நானே தந்தை, ஆசிரியர் குருவாக இருக்கிறேன் என்று இவர் சொல்கிறார். இதை மனிதர்கள் கேட்டு ஆச்சரியப்படுகிறார்கள். பாரதத்தை தாய்நாடு என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் அம்பாளின் பெயர் மிக பிரசித்தமாக இருக்கிறது. அம்பாளுக்கு மேலாக்களும் அதிகம் நடக்கின்றன. அம்பாள் என்பது இனிய வார்த்தை. சிறிய குழந்தைகளும் அம்மாவை நேசிக்கிறார்கள். ஏனென்றால் அம்மா உணவு கொடுத்து பராமரிக்கிறார். இப்போது அம்பாளுக்கு அப்பாவும் தேவைதானே. இவர் தத்தெடுக்கப்பட்ட மகள். இவருக்கு கணவரே இல்லை. இது புதிய விஷயம். பிரஜா பிதா பிரம்மா நிச்சயம் தத்தெடுத்திருப்பார். இந்த எல்லா விஷயங்களையும் தந்தையே வந்து குழந்தைகள் உங்களுக்கு புரிய வைக்கிறார். எவ்வளவு மேலா நடக்கிறது, பூஜை நடக்கிறது. ஏனென்றால் குழந்தைகள், நீங்கள் சேவை செய்கிறீர்கள். மம்மா எத்தனை பேருக்கு கற்பித்திருப்பாரோ அவ்வளவு வேற யாரும் கற்பிக்க முடியாது. மம்மாவின் பெயர் மிக பிரசித்தமாக இருக்கிறது. மேலாவும் அதிகம் நடக்கிறது. தந்தையே வந்து படைப்பின் முதல் இடைக்கடைசியின் அனைத்து ரகசியங்களையும் குழந்தைகள் உங்களுக்கு புரிய வைத்திருக்கிறார் என்பதை இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தந்தையின் வீட்டை பற்றியும் தெரிந்துவிட்டது. தந்தையிடம் அன்பு இருக்கிறது. வீட்டின் மீதும் அன்பு இருக்கிறது. இந்த ஞானம் உங்களுக்கு இப்போது கிடைக்கிறது. இந்த படிப்பால் எவ்வளவு வருமானம் கிடைக்கிறது. அதனால் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். நீங்கள் முற்றிலும் சாதாரணமாக இருக்கிறீர்கள். தந்தை வந்து இந்த ஞானத்தை சொல்கிறார் என்பது உலகில் உள்ளவர்களுக்கு தெரியாது. தந்தையே வந்து அனைத்து புது புது விஷயங்களையும் குழந்தைகளுக்கு சொல்கிறார். எல்லையற்ற படிப்பால் புது உலகம் உருவாக்கப்படுகிறது. பழைய உலகின் மீது வைராக்கியம் வருகிறது. குழந்தைகள், உங்கள் உள்ளத்தில் ஞானத்தின் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. தந்தையையும் வீட்டையும் நினைவு செய்ய வேண்டும். அனைவரும் வீட்டிற்கு சென்றே ஆக வேண்டும். குழந்தைகளே, நான் உங்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தியின் ஆஸ்தி கொடுக்க வந்திருக்கிறேன் என்று தந்தை அனைவருக்கும் சொல்வார் தானே. பிறகு ஏன் மறந்து விடுகிறீர்கள்? நான் உங்கள் எல்லையற்ற தந்தை, ராஜயோகத்தை கற்பிக்க வந்திருக்கிறேன். நீங்கள் ஸ்ரீமத்துப்படி நடக்க மாட்டீர்களா என்ன? பிறகு அதிக நஷ்டம் ஏற்படும். இது எல்லையற்ற நஷ்டம். தந்தையின் கையை விட்டுவிட்டால் வருமானத்தில் நஷ்டம் ஏற்படும். நல்லது. குட் நைட். ஓம் சாந்தி. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. இந்த உலகில் இருக்கும் அனைத்தையும் மறக்க வேண்டும். தந்தைக்கு சமமாக கீழ்ப்படிந்து சேவை செய்ய வேண்டும். அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். 2. இந்த பதித்த உலகில் தன்னைத்தான் கெட்ட சகவாசத்தில் இருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். கடைத்தெருவின் கீழான உணவுகளை சாப்பிடக்கூடாது. சினிமா பார்க்கக்கூடாது. வரதானம். திரிகால் தரிசி நிலை மூலமாக வீண் கணக்கை முடிக்கும் சதா வெற்றி மூர்த்தியாகுக. திரிகால் தரிசி நிலையில் நிலையாக இருப்பது என்றால் ஒவ்வொரு எண்ணம் சொல் செய்வதற்கு முன்னால் இது வீணானதா அல்லது சக்திசாலியானதா என்று சோதனை செய்ய வேண்டும். வீணானது ஒரு நொடியில் கோடி கணக்கில் நஷ்டத்தை ஏற்படுத்தும். சக்திசாலி ஒரு நொடியில் கோடி மடங்கு வருமானத்தை கொடுக்கும். நொடியின் வீணானவையும் வருமானத்தில் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால் சம்பாதித்த வருமானமும் மறைந்துவிடும். எனவே ஒரு காலதரிசியாகி காரியத்தை செய்வதற்கு பதிலாக திரிகால் தரிசி ஸ்திதியில் நிலையாக இருங்கள். அப்போது வீணானது முடிந்துவிடும். சதா வெற்றி மூர்த்தி ஆவீர்கள். ஸ்லோகன்.
மானம், மரியாதை மற்றும் சாதனங்களின் தியாகமே மகா தியாகம். அவ்வியக்த செய்கை. ஆன்மீக ராயல்டி மற்றும் பியூரிட்டியின் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். தேகம், ஆத்மா இரண்டும் வெவ்வேறு பொருட்களாக இருக்கின்றன. ஆனால் அஞ்ஞான வசத்தால் இரண்டையும் கலந்து விட்டார்கள். எனதை நான் என்று புரிந்து கொண்டார்கள். இந்த தவறின் காரணத்தால் எவ்வளவு பிரச்சனைகளும் துக்கம் மற்றும் அசாந்தியும் கிடைத்தன. அதே போல இந்த அப்பவித்திரம் மற்றும் மறதியின் சமஸ்காரம் பிராமணருடையது கிடையாது, சூத்திரருடையது. இதையும் என்னுடையது என்று புரிந்து கொள்வதால் மாயாவிற்கு வசமாகிறீர்கள். பிறகு கவலைப்படுகிறீர்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.